குட் ஆஃப்டர்நூன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எது வரைக்கும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வரைக்கும் முடிச்சிருந்தோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இஸ் நத்திங் பட் mass can be neither created nor destroyed. We can only balance the equation. We cannot able to destroy or we cannot able to create a new atom over there. ஸோ இன்னைக்கு பேலன்சிங் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்க ஒரு ஈக்குவேஷன் அயன் ப்ளஸ் வாட்டர் கிவ் ஃபெரிக் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். சரி, ரெண்டு மெத்தட் பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறோம், இன்னொன்று வந்து பார்த்தோன்னே எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ நல்ல எக்ஸ்பர்ட்டாக ஆகிட்டோம் பேலன்ஸ் இந்த ஈக்குவேஷன் அப்படின்னா பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதுங்க. Fe3O4 + H2. இது பேசிக்ஸ். எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு பாக்ஸ் போட போகிறோம். ஸோ பாக்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ H2 இருக்குன்னா இந்த H2 இங்கே 2வாக தான் இருக்கும். இந்த 2 நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. இங்கே Feக்கு 3 இங்கே இருக்குன்னா இந்த 3 தான் இருக்குமே தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறதுலையே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்க ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்க ஒரு எலிமெண்ட் வந்து Fe2O3. ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, 4. இங்கே பாருங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, 1. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஸ்டெப் 2 என்னென்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிட்ட இருக்க எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றது, என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்றது லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஆட்டம்ஸ் ஆன் LHS, atoms on RHS. ஸோ என்னென்ன எலிமெண்ட் இருக்குது நம்மக்கிட்ட? அயன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது அண்ட் ஆக்சிஜன் இருக்குது. சரி, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் LHS, இது RHS ரைட் ஹேண்ட் சைட். ஸோ யார் ரியாக்டன்ட், RHS யார் ப்ராடக்ட். ஸோ எத்தனை ஆட்டம் எத்தனை எலிமெண்ட் இருக்குது LHSல? அயன் 1 இருக்குது. அதே ப்ராடக்டில் பாருங்கள் அயன் 3 இருக்குது. ஹைட்ரஜன் இங்கே ரியாக்டன் சைடில் 2, ப்ராடக்ட் சைட்லேயுமே 2. ஆக்சிஜன் ரியாக்டன் சைடில் 1, ப்ராடக்ட் சைடில் வி ஹேவ் 4 ஆக்சிஜன். ஸோ மேக்ஸிமம் நம்பர் எது இருக்குது? நம்பர் இதர் LHS இருந்தாலும் சரி RHS இருந்தாலும் சரி, இட் இஸ் நத்திங். யுவர் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி ரியாக்டாக இருந்தாலும் சரி, இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ யூ ஹேவ் டு செலக்ட் தி மேக்ஸிமம் நம்பர். எது? ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஹேவ் 4. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 1. ஸோ இஃப் யூ கோயிங் டு மல்டிப்ளை திஸ் 1 with 4, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன், இங்கே 4 மல்டிப்ளை பண்ணுறேன். 4 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஈக்குவேட் ஆகும். அப்போ 4 மல்டிப்ளைனா என்னோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் 4 போட போகிறேன். அப்போ எனக்கு என்ன மாதிரியான ஈக்குவேஷன் கிடைக்கும்? Fe + 4H2O gives Fe3O4 + H2. இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், நம்ம இது மட்டும் நம்ம பாக்ஸ் பண்ண போகிறோம். இது எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்? 4 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய எலிமெண்ட் பாருங்கள், அயன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கரெக்டாக என்ன எத்தனை இருக்குது? இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, இங்கே 4 ஆயிடுச்சு. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த 4 நான் இங்கே எழுதுகிறேன். இந்த கோஎஃபிஷியன்ட் பிளேஸில் நான் 4 எழுதுனேன் அப்படின்னா இங்கே அதுக்கப்புறம் வர என்னென்னலாம் எலிமெண்ட் இருக்கோ எல்லா எலிமெண்ட்டுக்குமே அந்த 4 என்ன பண்ண அப்ளிகபிள் ஆகும். அப்போ இந்த ஹைட்ரஜனில் 2 ஆல்ரெடி இருக்குது. அப்போ இந்த 2 என்ன நடக்கும்? இந்த 4 மல்டிப்ளை ஆகி எனக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடச்சிரும். அப்போ 8 இது 2 பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ 8 எனக்கு கிடச்சிருச்சுன்னா அப்போ இங்கே யார் இருக்காங்க? 2 தான் இருக்காங்க. அப்போ இங்கே 2 இருக்குது. நான் 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 8 கிடைக்கும்? 4. கரெக்டாக? அப்போ என்ன நடக்கும்? அடுத்து என்னோடய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? Fe + 4H2O gives Fe3O4 + நான் என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 4H2. இப்போ பாருங்க, அயன், H2O, Fe2O3, H2. இப்போ என்னோட ஈக்குவேட் எப்படி இருக்கும்? ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? அயன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அயன் 1, 3, ஹைட்ரஜன் 8, இங்கே பாருங்கள் 8, 8. ஆக்சிஜன் இங்கேயும் 4,
இங்கேயும் 4. இப்போ யார் மட்டும் நமக்கு பேலன்ஸ்? அயன் மட்டும் பேலன்ஸ். இங்கே மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை தான் வந்து மல்டிப்ளை பை 3 பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இங்கே 3 கிடச்சிரும். அப்போ ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறமா என்னோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? 3Fe + 4H2O gives Fe3O4 + 4H2. ஸோ இங்கே பாருங்கள், என்னோட ஒரு ப்ரைமரி ஈக்குவேஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. Fe + H2O gives Fe3O4 + H2. இங்கே பாருங்கள், ப்ரைமரி ஈக்குவேஷன்லேயுமே Fe + H2 gives Fe3O4 + H2 சேம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்? நான் ஜஸ்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரைமரி ஈக்குவேஷன்ஸ் என்ன மாதிரி தான் இருக்குது? சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே எதுவுமே புதுசாக எந்த ஒரு மாஸ் எதுவுமே கிரியேட் பண்ணலை. ஆல்ரெடி இருந்ததையுமே நம்ம டெஸ்ட்ராய் பண்ணல. we are just balanced. ஸோ LHS மேக்ஸ் மாதிரி தான். LHS = RHS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in the reactant side should be equal to the number of atom present in the product side. நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டோம். எப்படி ஆட் பண்ணணும், எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணணும் நம்பர்ஸை. இப்போ அதே ஈக்குவேஷனை பார்த்தோன்னே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். Fe + H2O gives Fe3O4 + H2. பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சைடு Fe இருக்கா? இந்த சைடு என்ன இருக்குது? 3Fe இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்? என்னோட 3 இங்கே போட்டுடுவேன். 3 போட்டுச்சுன்னா Fe பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், ஆக்சிஜன் 4 இருக்குது. இங்கே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்போ நான் 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 கிடைக்கும்? 4ஆ? ஸோ ஆக்சிஜன் அப்போ 4 பேலன்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே H2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 4 2s are 8. ஸோ இங்கே வெறும் ஒரு 2 தான் இருக்குது. அப்போ நான் இங்கே 4 போட்டேன்னா 4 2s are 8. அப்போ ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ கெட்டிங் பேலன்ஸ்டு. ஸோ இதுதான் ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். சிம்பிள் மெத்தட். பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கிறது பேலன்ஸ் ஈக்குவேஷன்? எப்படி வித்தின் அ செகண்ட் எப்படி நம்ம வந்து ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு.